வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா கோதுமை மசாலா பூரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரவை, உருளைக்கிழங்கு, கோதுமை மாவு, உப்பு, வத்தல் தூள், மஞ்சள் தூள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கப் ரவையை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் 2 கப் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி நல்ல தோரியை உரிச்சிக்கோங்க. அதை இந்த மாதிரி சீவிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஊற வச்ச ரவையை எடுத்துக்கலாம். இது நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா மசியும். நம்ம சீவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மசிஞ்சு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோளம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வத்தல் தூளும் அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோளம் மல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க. அது நல்லா காம்பு இல்லாமல் நல்லா பொடிசாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும். சொல்லு. இந்த மாதிரி மாவை திரட்டி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாவை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போவுமே இதை குட்டி குட்டி பாலாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் மாவு வரும். இந்த மாதிரி சைஸுக்கு அவ்வளோத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறத நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பஃபுங்கிற பூரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. புசு புசுன்னு கோதுமை மாவு பூரி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.